ஸ்ரீ கமலா ஜோதிட களஞ்சியத்திலிருந்து சாந்தி ஜோதிடர். சென்ற வாரம் ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய சிறப்பு கொடுத்திருந்தோம். இந்த வாரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷம் அப்படிங்கிறது ஒரு முக்கோண வடிவிலான 3 நட்சத்திரங்களுடைய தொகுப்பு. அதாவது தேங்காய் கண் போன்றும் மான் கொம்பு போன்றும் சங்கு போன்றும் வானில் காட்சி தரும். இது சந்திரனுடைய ஜென்ம நட்சத்திரம். ரோஹிணி பூமி என்றால் அதை அளக்க பயன்படும் முழக்கோள் மிருகசீரிஷம். பரசுராமர் அவதரித்த நட்சத்திரம். சிவன் வழங்கிய பரசு என்னும் கோடாரி உருவ நட்சத்திரம் மிருகசீரிஷம். பரசுராமர் பெயரில் தான் சோழி உருட்டப்படுகிறது. காலபுருஷ 3ஆம் வெற்றின் துவக்க நட்சத்திரம் மிருகசீரிஷம். தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன், தபால், போஸ்ட் இது அனைத்தையும் குறிக்கக்கூடிய நட்சத்திரம். தைரியம், வீரியம், இடமாற்றம், குறுகிய பயணம், இது எல்லாமே மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய ஒரு தன்மை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு இது, அதாவது அம்பன் அம்பாசுரன் அப்படிங்கிற 2 அரக்கர்கள் இருந்தாங்க. இவங்களுக்கு மரண பயமே எங்களுக்கு வரக்கூடாது, எங்களை யாராலையும் அழிக்கக்கூடாது, பெண்ணாலையும் எங்களை அழிக்கக்கூடாது அப்படின்னு பிரம்மாவை நோக்கி ரொம்ப ஒரு தவம் பெற்றுட்டார். அதனால என்ன செஞ்சாங்க, இந்திர தேவர்கள், பிரம்மா எல்லாருமே பயந்து பிரம்மனிடம் போய் கேட்குறாங்க. அப்போ பிரம்மா சொல்றாரு, இந்த அசுரர்கள் என்னால் அழிக்க முடியாது, மகிஷாசுரனிடமிருந்து உங்களை காப்பாற்றின அந்த தேவியால் மட்டும்தான் இவரை வதம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே என்ன செய்யறாங்க, இவங்க எல்லாருமே போய் காளியிடம் சரணடைஞ்சிடறாங்க. அதாவது மிகுந்த பக்தியுடன் தேவர்கள் பராசக்தியை துதித்தார்கள். தேவியும் அவர்களுடைய அன்பால் அவர்களுக்கு காட்சி கொடுத்து சொர்ப ரூபிணியாக, மங்கள சொர்ப ரூபிணியாக காட்சி தந்தார். அப்ப தேவியின் பாதத்தில் விழுந்து வணங்கினர். தேவி, உன்னை தவிர எங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கிட்ட போய் விழும் பொழுது, அப்ப தேவி உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு தேவி என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சரீரத்திலிருந்து ஒரு சக்தியை தோற்றுவித்தாள். அதாவது கௌசிகை என்னும் கருமை நிறம் கொண்டதால் அதற்கு காளி என்றும் அந்த சக்தி அழைக்கப்பட்டது. காலராத்திரி என்ற பெயருடன் அம்பனையும் அம்பாசுரனையும் அழிக்க புறப்பட்டாள் அவள். அப்போ இதை கேள்விப்பட்ட அம்பாசுரன் தேவியினுடைய அழகில் இறங்கி அரக்கர்களுக்குள்ளேயே சண்டை மூட்டிவிட்டு அதை வேடிக்கை பார்த்த காளி அதை உக்கிரமாக இது பண்ணி அவங்க 2 பேரையும் காளி உருத்தறியாம அழித்தார்கள். அப்போ கடும் சீற்றத்தோடு அசுரர்கள் இருவரும் தமக்குள் போரிட அதே நேரத்தில் காளி இருவரின் உடலையும் துண்டு துண்டாக வெற்றி வீழ்த்தினார். இதுவும் இருவருடைய கதையும் ஒரே சமயத்தில் முடிந்தது. அப்படிப்பட்ட நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம். அதாவது சிவபெருமான் சிலையின் கண்ணில் ரத்தம் வந்ததும் உடனே தன்னை கண்ணை தோண்டி எடுத்து ஈசனின் கண்ணில் அப்பிய கண்ணப்ப நாயனார் நட்சத்திரம் மிருகசீரிஷம். அமிர்தம் பெற பார்க்கடலை கடைந்த போது சந்திரன் தோன்றியதும் இந்த நட்சத்திர தினத்தில்தான். தசவதாரங்களில் ஒன்றான பரசுராமனின் நட்சத்திரம் இதுவும் மிக 7 சுப நட்சத்திரங்களில் இந்த மிருகசீரிஷமும் உண்டு. இந்த நட்சத்திரக்காரங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? வாழ்க்கையை எளிதாக எடுத்துக்கொள்வார்கள், தங்கள் கருத்துக்களை ரகசியமாக வைத்துக் கொள்வார்கள், ஒரு இலகிய மனதும் தன்னடக்கம் மிகுந்த இவர்கள் பிறர் மிகுந்த மரியாதையை கொண்டு பிறரிடம் ரொம்ப மரியாதையா நடப்பாங்க. உற்சாகமாக பேசக்கூடியவர்கள், அன்பு நிறைந்தவர்கள், கொஞ்சம் பாப செயல் செய்வதற்கு தயங்கக்கூடியவர்கள், தாயிடம் பக்தி மிகுந்தவர்கள், எல்லாரிடமும் இனிமையாக பழகும் சுவாபம் கொண்டவர்கள். இத்தகைய குணங்கள் இவர்களிடம் நிறைய இருக்கு. அதே மட்டும் இல்லாம தன்னை வந்தடைந்தவர்களிடம் வந்தவர்களுக்கு தன்னால் முடிஞ்ச இயன்ற உதவிகளை செய்யக்கூடியவர்கள். அத்தகைய பெருமை பெற்றது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம்.
இப்போ இவங்க வந்து மிருகசீட நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த கோயில்ல வழிபாடு பண்ணலாம். அதாவது ஓசூர்ல, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூரில் உள்ள சந்திர சூடேஸ்வரர் அந்த திருக்கோயில் பஞ்சலிங்க தலமாகவும் திகழக்கூடிய தலம். இங்கேயும் என்ன செய்யலாம், மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் வழிபடலாம். அத்தகைய பெருமை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தர்மபுரிக்கு வடக்கே 48 கிலோமீட்டர் தொலைவில் சந்திர மௌலீஸ்வரர் கோயில் இருக்கு. அங்கேயும் நம்ம மிருகசீர நட்சத்திரக்காரர்கள் வழிபடலாம். அது மட்டும் இல்ல, முசிறி அதாவது கரூர் மாவட்டம் காவிரியின் வடகரையில் உள்ள தலம் கற்பூரவல்லி சமேதார சந்திர மௌலீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருக்கு. அங்கேயும் நீங்க என்ன செய்யலாம், வழிபடலாம். அதே மாதிரி திருவாவூர் தஞ்சாவூர் சாலையில் முகுந்தனூருக்கு வடக்கே உள்ளது ஆதி நாராயண பெருமாள் திருக்கோயில். இங்கே வந்து கருடவாராகவும் மூலவர் பெருமாளாகவும் காட்சி தரும் தலம் இந்த தலம். இங்கேயும் மிருகசீட நட்சத்திரக்காரங்கள் என்ன செய்யலாம், வழிபாடு செய்யலாம். இந்த தலங்களுக்கு சென்று உங்களுடைய கோரிக்கையை வழிபடும் பொழுது அது மட்டும் இல்ல, காளியினுடைய திருக்கோயில்கள் எங்க இருக்கோ அந்த கோயில்களெல்லாம் நீங்க வழிபடும் வள்ளும் பொழுது மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த நன்மை கிடைக்கும். ஓம் நம சிவாயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.